வந்துச்சுல மார்ச் டேக்ஸு டிடிஎஸ் ஜிஎஸ்டின்னு தலையே சுற்றுதா. ஆனால் இந்த இன்கம் டேக்ஸ் நம்ம லைஃப்குள்ளே எப்போ வந்துச்சுன்னு யோசிச்சிங்களா? அது ஒரு பெரிய வைப் ஸ்டோரி பாஸ். மரண மாஸ் ஹிஸ்ட்ரி வேறு. 1860 2026 வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போனால் 1857 நம்ம பசங்க பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி பண்ணாங்க. அதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு செம்ம அடி விழுது, பட்ஜெட் மொத்தமாக காலி. அப்போ தான் ஜேம்ஸ் வில்சன்னு ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் வந்து லாஸை ரெக்கவர் பண்ண நம்ம மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்கலான்னு ஒரு பிளான் போட்டான். அதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு வார் டேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1886 இதுவே சிஸ்டமாக மாற்றினாங்க. ஆனால் ரியல் டர்னிங் பாயிண்ட் வந்து 1922 அப்போ தான். ப்ரீவியஸ் இயருக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கான ரூல்ஸ் அப்போ தான் வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. பிஸ்னஸ்காரங்க மேலே தனியாக ஒரு கண் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. தேசத்தை கட்டி எழுப்ப காசு வேணும்ல, அதனால இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்ம டேக்ஸ் சிஸ்டமோட அடுத்த பிரான்ச்சஸாக இது இருந்தது. அப்போ டேக்ஸ் ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா 97% வரைக்கும் போச்சு. 100 ரூபா சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு 97 ரூபாவே கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப பெரிய ஒஸ்ட்டான விஷயம். 90s தான் கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. அதாவது 1997 தான் டேக்ஸ் ரேட்டு 30% கம்மி பண்ணாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, பேப்பர் ஃபைல் எல்லாம் ஃபைலிங்காக மாறிச்சு, சேரல் சஹாரா ஃபார்ம்ஸ் வந்துச்சு. டேக்ஸ் பே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஆனால் டிபார்ட்மெண்ட் உங்கள் மேலே வச்ச கண்ணு தான் போகவே போகல. இப்போ 2026 இருக்கு ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். நீங்கள் யாருக்கு டேக்ஸ் கட்டுறீங்க, உங்கள் ஃபைல் யார் செக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எவ்ரிதிங் இஸ் ஏஐ டிரைவன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டி, ஃபாரின் ட்ரிப், ஈவன் உங்கள் ஸ்விக்கி பில் கூட பேன் கார்டில் ட்ராக் ஆகுது. எஸ்கேப்பே ஆக முடியாது. ஃபைனலாக 1860 வாருக்காக ஸ்டார்ட் பண்ண டேக்ஸ் சிஸ்டம் இப்போது நேஷன் பில்டிங்காக மாறிடுச்சு. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் ஃபியூச்சரை சேஃபாக வச்சுக்க முடியும். டேக்ஸ் பிளானிங்கில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்வெஸ்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லெகசியை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்டே டியூன். பை.